ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் கொஞ்சம் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக வீடியோ நிறைய போடலை. அதுக்கப்புறம் வீடியோ போட வந்து நீங்கள் நிறைய பேர் உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிச்சுட்டு வரீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வீடியோஸ் நானும் நம்மளோட எவ்வளோ வீடியோ போட முடியுமோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை, ஒரு யூனிக்கான ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சி நானும் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு இடையில வந்து வீடியோ மேக் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இந்த செல்ஃபோன் சர்வீஸை பொறுத்தளவு இது எல்லாமே வந்து யாருக்குமே வந்து ஃபுல்லாகவே தெரியாது. ஃபுல்லாக தெரியாது மீன்ஸ் 100% தெரிஞ்ச ஒரு ஆள் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் நாலேஜை ஷேர் பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சர்வீஸில் அப்ளை பண்ணி அப்படி தான் நம்ம ஒரு விஷயமாக கற்றுக்குறோம். ஸோ அதுபோல் இதில் இருந்து என்னென்னா, நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம சேனல் இந்த ஆரம்பித்ததோட நோக்கம். ஓகே, இதில் எனக்கு தெரிஞ்ச நான் லைட்டிங் சர்க்யூட்டை பற்றி, சார்ஜிங்கு, அதுக்கப்புறம் பவர் சர்க்யூட்டு எல்லாமே வந்து, அதுக்கப்புறம் ஏஎம்எம்சி பற்றி நான் ஃபுல்லாக நிறைய வீடியோ போடலை, இருந்தாலும் ஏஎம்எம்சியை லைட்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்லேயும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணலான்னா, நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம இது வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது நம்மளோட சேனல் சார்பாக வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது யோசிக்கும்போது என்ன ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, பார்னியோ ஸ்கீமேட்டிக்கோட 1 year ஆக்டிவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுச்சோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. அதுபோக வந்து கமெண்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கமெண்டாவது இருந்தால் தான் நம்ம வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மொபைல் சர்வீஸ் சொந்தங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் கமெண்ட் போடுவாங்க. ஸோ அந்த 100 கமெண்ட்டுங்கிறது குயிக்காக ரீச் ஆயிரும். ஓகேயா, எனக்கு 100 கமெண்ட் வந்தால் போதும். இப்போது சப்ஸ்கிரைபர் ஒரு 750 சம்திங் இருக்குது. அதில் ஒரு 100 கமெண்ட் வந்து இருந்தால் மட்டும் நமக்கு போதும். ஓகே, 100 கமெண்ட் இருந்தாலே நம்ம இந்த இதை நம்ம ரன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கொஸ்டின் வந்து எதில் இருந்து அப்படின்னா, லைட்டிங் சர்க்யூட்லேருந்து இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே, கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேயோடையும் செல்லு வருது, அப்புறம் அமலோட டிஸ்பிளே போட்ட செல்லும் வருது. ஓகே, ஸோ நார்மலாக நம்ம டிஎஃப்டி செட்டுக்கு வந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னா நம்ம டிஎஃப்டியோட காம்போ மாற்றி கையில் கொடுத்துருந்தோம். அமோலெடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால், நமக்கு ஆப்ஷன் வந்து 2 இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அதே மாதிரி சேம் அமோலெட் டிஸ்பிளேயும் போட்டு கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளேயும் போட்டு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்போ மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, டவுட்டு நம்மளுக்கு இதில் எங்கே வருது அப்படின்னா, டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு டிஎஃப்டி போட்டு கொடுக்குறோம். ஓகே, அமோலெடில் வந்து நம்ம டிஎஃப்டி மாற்றும் போது இப்போ உங்களுக்கு தெரியும், டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு பேக்லைட் டிரைவிங் சர்க்யூட்டில் நம்மளுக்கு வந்து என்னது, அதில் உள்ள பின்னாடி பல்ப்ஸ் இருக்கும். அந்த பல்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பல்ப் இருக்குது இல்லையா, 10 to 15 எல்இடி இருக்குது. அது க்ளோ ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 30 to 40 வோல்ட் வேணும். அதை தான் வந்து நம்ம இந்த பேக்லைட் டிரைவர் சர்க்யூட் மூலமாக நம்மளுக்கு பூஸ்ட் ஆகி நம்மளுக்கு வருது. ஆனால் அமோலெடோட நீங்கள் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மேக்ஸிமமே எல்சிடி செக்ஷனுக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் 7 வோல்ட் தான் வரும். 7 வோல்ட் தான் வரும். ஸோ அதில் நம்ம இந்த எல்சிடி போடும்போதே எப்படி வந்து அந்த எல்சிடிக்கு வந்து க்ளோ ஆகுது, ஏன்னா இது 30 வோல்ட் இருந்தால் தான் இது ஆன் ஆகும், அப்படி தானே. ஆனால் 30 வோல்ட் மேக்ஸிமமே அந்த எல்சிடி சர்க்யூட்டில் இந்த எல்இடியோட டிஸ்பிளே கனெக்டர் வரக்கூடிய அதிகபட்ச வோல்ட்டே 7 வோல்ட் தான் வரும். நீங்கள் ஸ்கீமேட்டிக்கில் பாருங்கள், அதிகபட்ச வோல்ட்டே 7 வோல்ட் தான் வரும். ஸோ இந்த 7 வோல்ட்டை வச்சு எப்படி இந்த டிஎஃப்டி காம்போ வந்து ஒர்க் ஆகுது, அதுதான் வந்து இந்த வீடியோவோட கேள்வி. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். யார் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சேனல் சார்பாக வந்து இந்த பார்னியோட 1 year
ஆக்டிவேஷன் கோடு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டாக இன்னொரு நபருக்கு வந்து ரீபாலிங்குள்ளே கம்ப்ளீட்டான கிட்டு வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, அதாவது ரீபாலிங்குள்ளே கிட்டுனா எனது ஸ்டென்சிலு, அதுக்கப்புறம் பிபிடி பேஸ்ட்டு, அப்புறம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட க்ளீனிங் ஏஜென்ட்டு. ஸோ இது ரீபாலிங்குள்ளே கிட்டு வந்து இன்னொரு நபருக்கு, ரெண்டாவது வர நபருக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு சேனலுக்கும் நமக்கும் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நமக்கும் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்களும் கமெண்ட் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு இதே போல் உங்களுக்கு மொபைல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கமெண்ட் பண்ணட்டும். யாராவது ஒரு ஆளுக்கு பெனிஃபிட் ஆவாங்க. ஓகே, நமக்கும் வந்து இந்த சேனலோட ஒரு சப்ஸ்கிரைப்ஸோட ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, இது போல் நிறையா கிவ் அவே வீடியோ, கிஃப்ட் வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும். இதோட ஆதரவு தெரிவித்த நண்பர்களுக்கு நன்றி. இனிமேலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம நிறைய நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, இல்லை நம்மளோட சேனல் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் அதையும் சேர்த்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கமெண்டில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அதுக்கடுத்த வீடியோலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிஃப்ட்டை பற்றி நம்ம யாருக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்லே நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.